ஒரு துறையில ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் காசு வாங்கிட்டாங்க சொல்லுங்க பாப்போம் திரு மு.க. ஸ்டாலின். அப்போ ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாற்றத்தை மக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஊழல் இல்லையே. ஆன்லைன்ல பட்டா கிடைக்குது, டிடிசிபி போனா அப்ரூவ்ட் கிடைக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனா காசே இல்லாம இன்னைக்கு இல்ல நிலம் வந்து பதிவு பண்றாங்க. நெடுஞ்சாலை துறையில் ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், பொதுப்பணித்துறையில் ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், போக்குவரத்து துறையில் ஊழல் கிடையாது. அப்ப மக்கள் மகிழ்ச்சிய ஆவற நேரத்தில் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி அண்ணனும் சரி அமைச்சர்களும் சரி ஒரு துரும்ப கை வச்சீங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுக 234 தொகுதியில் டெபாசிட் பண்ண நாங்க தேர்தலை பார்த்தலாம் பயப்படல. ஆட்சியை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறதுக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் இயற்கையா இணைய போறாங்க.